நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அந்த தாவீது ராஜாவுக்கு இருக்கிறதான பயம் நமக்கு இருக்கணுங்க. ஆலயத்துக்குள்ள வந்துட்டா என்ன இருக்கணுங்க? பயம், நடுக்க இருக்கணும். கையை மேல தூக்குறாமேன்னு சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல நான் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் இருக்கிறேன். அவர்கிட்ட நான் உண்மையை மாத்திரம் தான் பேசி இருக்கிறேன். அவர்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாவே எனக்கு பயம், நடுக்கம் வந்துடும். அப்போ தேவன் இங்க வாசமா இருக்கிற ஆவியானவர் வாசமா இருக்கிற பரலோகத்துடைய என்னுடைய தகப்பனுடைய கண்களும் இருதயமா இங்க எப்பவுமே இருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய பிரகாரங்களாக இருக்கணுங்க. கர்த்தர் பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்ம மனுஷனை ஆராதிக்கல, மனுஷனை மேன்மைப்படுத்தல, மனுஷனை பெருமைப்படுத்தல, மனுஷனுக்கு முன்பாக ஆராதனை செய்யல. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா, glory to God, அல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா. கையை மேல சொல்லுங்க. என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா. ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். எலியாவுக்கு ஒருத்த மாத்திரம் இருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, நான் ஒருத்த மாத்திரம் தான் ஆண்டவரே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒருவன் போதும். அது ஆபிரகாமோடு பேசும்போது ஒரே ஒரு நீதிமான் இருந்தா போதும் அந்த பட்டணத்தை ரட்சிக்குள்ளாக கொண்டு வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசினார்ல, கர்த்தர் நீதிமானை தாங்குகிறார். ஒருவேளை என்னை தாங்குகிறார் இருந்தா நான் நீதிமானா இருப்பேன். என் நிமித்தமாய் இந்த தாலுக்கா ரட்சிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் நிமித்தமா என் வீட்டாண்ட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போதான் ஆண்டவருடைய சுவிசேஷம் போய் சேரும், அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தை போய் சேரும், அப்போதான் கர்த்தருடைய அந்த ராஜ்யம் இன்னும் சிறப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னும் சும்மா இருக்கிறோங்க, நம்ம இன்னும் சும்மா இருக்கிறோங்க, நான் இன்னும் சும்மா இருக்கிறோம். நான் 30 வருஷமா பார்த்த சபை இன்னும் எப்படி இருந்திருக்கணும்? நம்ம இன்னும் சும்மா இருக்கிறோங்க. யாருக்கும் எது சொல்வதற்கும் தயக்கம் இருக்கு, பயம் இருக்கு. ஏன்னா நான் நீதிமானா என்ற சந்தேகம் நமக்காகவே நமக்கு பெருசா இருக்கு. சொன்னா நம்மள ஏதாவது சொல்லுவாங்களா? நம்மளை குறைப்படுத்திடுவாங்களா? குற்றப்படுத்திடுவாங்களா? அப்போ எப்போ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்? எப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படும்? இப்படியாகவே இருந்தா அது எலியா பார்க்குறாரு, எங்களெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகாதுப்பா. நான் ஒருவன் மாத்திரம் இந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு எதிராக எழப்போகிறேன். உம்முடைய அக்கினி இறக்குவீரா, உடைய அபிஷேகத்தை தருவீங்களா என்று விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. கையை தட்டி உற்சாகமா glory to God, hallelujah. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அடலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின்
தெய்வம் நம்மை பின்தொடர்வார். அடிமாறிக்கு கீழ்ப்படுத்தார். ஆமென். வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, ஆவியே, ஆமென். ஆவியே, Mighty God, mighty Master. ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும், வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. நீரை ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை. அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியே, presence of God, ஆவியே, mighty God, ஆவியே, hallelujah. ஆவியே, ஓஹோ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உற்சாகமாக கரங்களை தட்டி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும், அசைவாடும், அனலா hallelujah. அக்கினி ஜுவாலை. அசைவாடும், அசைவாடும், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எரித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் கரலாசைக்கு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி உற்சாகமா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் கரங்களை அசைத்து அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை அசைச்சு அப்ப சிந்தியது கூட. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும், எனக்குள்ளாக எவ்வளவு குற்றங்கள் குறைகள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நீதிமான் நிமித்தம் இந்த பட்டணத்தை நான் கவிழ்க்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னாரு. அந்த நீதிமானா நான் இருக்கணும் சுவாமி. என் நிமித்தமா அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை போகணும். எனக்கு தான் நீங்க அது பெரிய ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நான் இன்னும் குந்தி குந்தி இன்றும் எதற்கு பிரயோஜனம் இல்லாம, யாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லாம, எனக்கு கொடுத்ததான இந்த தாளந்த வல்லமையை நான் எனக்குள்ளாகவே புதைத்து இருக்கிறேனே, எனக்குள்ளாகவே புதைத்து இருக்கிறேனே. இனி அப்படி இல்லை சுவாமி, யாருக்காவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவேன். அது அவர் ஊழியமா, நீங்க சும்மா பேசிதான் பாருங்களேன். எங்க பயப்படுறீங்க? எங்க அவர் ஊழியங்க, நம்ம எங்க பயப்படணும்? சொல்லிதான் பாருங்க. அவர் அவங்க கிட்ட பேசுவார், கையை தட்டி உற்சாகமா. அது அவர் பார்த்துக்குவாரு, அது அவர் பார்த்துக்குவாரு, அது அவர் பார்த்துக்குவாரு, அது அவர் பார்த்துக்குவாரு. அது அவர் ஊழியம், அவர் ராஜ்யம். எங்க நம்ம சொல்ல மாட்டேன்றோம்? இன்னும் எங்க யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்றோம்? சொல்லணுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லணுங்க. நாட்கள் எல்லாம் வீணாய் போகுது, நேரம் எல்லாம் வீணாய் போகுது. யாருக்கிட்டையாவது ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க, விதை வச்சிருங்க. அது நேரம் வரும்போது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். நான் சர்ச்சுக்கு வருவேனோ வரமாட்டேனோ, என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போயிடுச்சுங்க. நான் செய்யாத வேலை இல்லை, நான் செய்யாத அக்கிரமம் இல்லை, துணிச்சலான பாவங்கள் இல்லை. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட பேசுமா சொன்னேன், இல்லப்பா எவ்வளோ காரியத்தை மாத்திட்டீங்கல்ல, எவ்வளோ காரியத்தை மாத்திட்டீங்கல்ல, நிச்சயமாகவே நீ ஒருவன் மாத்திரம் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒருவன் மாத்திரம் எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்களேன். செய்யலாங்க. இன்னும் எத்தனை வருஷங்களா ஏங்க அமைதியாகவே இருக்கிறோம்? யாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஏங்க யாரையும் கொண்டு வர முடியல? நம்ம எதாவது செய்யணுங்க, நம்ம எதாவது செய்யணும். ஏதாவது சும்மா இருக்க நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணுங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், நான் ஜெபிக்க ஜெபிக்க நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை குறித்து நாங்கள் சொல்லணும், ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீதிமான்களை நீங்க பார்க்கிறீங்க அப்பா, நீதிமான்களை பார்க்கிறீங்க ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க, முழுமையாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே.